எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தேவபிரசாத். நான் மூளை நரம்பியல் துறை உதவி பேராசிரியராக வேலை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஆல்கஹால் அடிக்ஷன், அதாவது மதுவினால் ஏற்படுற தீய விளைவுகளுக்கு, மதுவுக்கு அடிமையாகிறது, அதனால் ஏற்படுற தீய விளைவுகள் பற்றி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இப்போ இன்றைக்கி பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மதுவை பயன்படுத்துகிறவங்க அதை விட முடியாமல் தொடர்ந்து அதை குடிச்சிட்டு அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட, ஈரல் சம்மந்தப்பட்ட, மூளை சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறது எல்லோரும் பார்க்குறோம். அவங்கள ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று தன்னுடைய சந்தோஷத்துக்காக வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ குடிக்கிறவங்க, மற்றும் குடிநோயாளிகள் அப்படின்னா அவங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நாள் பூரா குடிச்சிட்டு இருப்பாங்க. அது அவங்க வேலையை பாதித்தாலும் அதை பற்றி, குடும்பத்தை பாதித்தாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இருக்காது. அதை நிறுத்தணும்னு நினச்சாலும் அவங்களால நிறுத்த முடியாது. நிறுத்த முயற்சி பண்ணும்போது அவங்க உடம்பு அவங்களுக்கு ஒத்துழைக்காது. அதனால பல விளைவுகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க குடிநோயாளிகள் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது மாதிரி இல்லாமல் வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது நினைத்த போது குடிக்கிறவங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தையும், அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நிலைமையும் ஏற்படும். ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையில் நமக்கு ரிவார்ட் சென்டர், ஹாப்பினஸ் சென்டர் அப்படின்ட்டு சில பகுதிகள் இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாபினுலா, அமிக்டலா இது போன்ற பகுதிகளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சோம்னா, சின்ன வயசுலேயே எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு சாக்லேட் சாப்பிட்டோம்னா, அல்லது ஸ்கூலில் ஏதாவது ஒரு போட்டியில் முதலாக வந்தால், இல்லை ஒரு சினிமா பார்த்தோம்னா, நமக்கு இந்த ரிவார்ட் சென்டர் மற்றும் ஹாப்பினஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. அது தூண்டப்பெற்று அங்கே டோபமின்ங்கிற திரவம் சுரக்கப்பட்டு, அந்த கெமிக்கல் சுரக்கப்பட்டு நமக்கு சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷத்தினால நம்ம மேலும் உற்சாகம் பெற்று இந்த வாழ்க்கையில் மேற்கொண்டு முன்னேறதுக்கு, நல்லா படிக்கிறதுக்கு, இல்லை நல்லா விளையாடுறதுக்கு, இல்லை மற்ற சினிமா பார்க்குறது, இது போன்ற ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஈடுபடுறதுக்கு அது உதவியாக இருக்கும். இப்போ 10 பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேருக்கு இதில் பிறப்பிலேயே ஜெனட்டிக்கலாகவே அவங்களோட மரபணு வகையிலேயே சில மாறுபாடுகள் இருக்கலாம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க இப்போ ஆல்கஹால் இல்லை சிகரெட், இந்த மாதிரி மது அல்லது சிகரெட் இதை ஏதாவது எடுத்தாங்கன்னா, அந்த பகுதி அந்த பகுதியில் போய் இந்த கெமிக்கல் இந்த ஆல்கஹால்ங்கிற எத்தனால்ங்கிற கெமிக்கல் போய் வேலை செஞ்ச உடனே அங்கே மிக அதிக அளவில் இந்த டோபமின் சுரக்கும். அதனால் என்ன ஆகும்னா, அந்த பகுதியுடைய அமைப்பே முழுவதுமாக மாறிட்டு அது அவங்க வேறு எந்த வேலை செஞ்சாலும், சினிமா பார்த்தாலோ இல்லை அல்லது நிறைய அவங்க பணம் சம்பாதிச்சாலும், எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு சமமான சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்காத மாதிரி அந்த பகுதியே அது மாறிடும். இது அவங்களுக்கு பிறப்பிலேயே ஜெனட்டிக்கலாகவே வர்றது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இப்போ 10 பேர் குடிக்க ஆரம்பித்தாங்கன்னா, அதில் 8 பேர் சந்தோஷத்துக்காக வாரத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி குடிக்க முடியும். பாக்கி 2 பேர் இந்த மூளையில் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த வீக்னஸ் அல்லது குறைபாடுகளால் மதுவுக்கு அடிமை ஆகிடுவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தொடர்ந்து குடிச்சு வேறு எந்த வேலையிலுமே அவங்க மனசு இல்லாமல், குடும்பத்தை கவனிக்காமல் தொடர்ந்து காலையும் ராத்திரியும் குடித்து அவங்க வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும். ஸோ இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு என்ன வகையான மருத்துவம் கொடுத்தாலும் உங்களுக்கு திருப்பி கொஞ்ச நாள் கழித்து அவங்க குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சில பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி இருக்கும்போதே குடிக்க போய் அதனால் திருப்பி பெட்டில் இறந்து போகிறதும் நாங்கள் பார்க்குறோம். இப்போ இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, முன்னாடியெல்லாம் இந்த வாசகம் வந்துட்டு இருந்துச்சு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்துருந்தேன். சே நோ த ஃபஸ்ட் டைம் எவ்ரி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது இந்த 12வது 11வது 12வது மற்றும் காலேஜுக்கு என்ட்ராகிற பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது. அதாவது உங்களுக்கு உங்கள் மூளை அந்த வீக்னஸோடு இருக்கா அப்படின்ட்டு தெரியாது. தெரியாத பட்சத்தில் நீங்கள்
இந்த மதுவை வந்து முயற்சி பண்ணி பார்க்குறது, இந்த ஃபஸ்ட் டைம் ட்ரையல்னு சொல்லுவாங்க, மது சிகரெட்டையும் முயற்சி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 8 பேரில் வர்றீங்களா 2 பேரில் வர்றீங்களான்னு தெரியாது. நீங்கள் அந்த 2 பேரில் வந்துட்டீங்கன்னா உங்களோட மூளை வந்து அந்த ருசி கண்டுபிடிச்சுன்னா அந்த செல்கள்லாம் மாறிடுச்சு, அதனால ஏற்பட்ட விளைவுகள்லாம் வந்து பதிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து குடிநோயாளியாக மாறுறதை வந்து தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் வந்து அந்த முதல் ட்ரையலே வந்து நீங்கள் வந்து அதை எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து தப்பிச்சிடலாம். நீங்கள் யாருக்காவது நீங்கள் குடியை வந்து அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்னா அவர் வந்து நீங்கள் 10 பேருக்கு அறிமுகப்படுத்துறீங்கன்னா 2 பேரோட வாழ்க்கையை வந்து நீங்கள் அழிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ சே நோ ஃபஸ்ட்டு டைம் எவ்ரி டைம் அப்படிங்கிறது வந்து என்னோட செய்தி. அதாவது நீங்கள் வந்து சில சமயம் ஒரு த்ரில்லுக்காகவோ இல்லை ஒரு இது சுற்றி இருக்கிறவங்க பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, அதனாலேயோ குடிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது சூதாட்டம் மாதிரி தான். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்து நீங்கள் வந்து அந்த 8 பேரில் ஒருத்தராக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். பாக்கி 2 பேரில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கே அடிமையாகி உங்கள் வாழ்க்கையே வந்து திசை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.